தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் வந்து தரிசனம் செய்யும் ஒரு புனிதமான இடம், ஒரு மலை, ஒரு கோவில். ஆனால் அதற்குள் இருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளாக பேசப்படும் ஒரு அதிசய சக்தி. அதுதான் பழனி முருகன் கோவில். இங்கு இருக்கும் முருகன் ஒரு சாதாரண தெய்வம் அல்ல. தன் கையில் தண்டாயுதம் வைத்திருக்கும் ஒரு தவமூர்த்தி. பழனி முருகன் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள் என்று ஏன் மக்கள் நம்புகிறார்கள்? இந்த கோவிலின் வரலாறு என்ன? ஏன் கோடிக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து தலை வணங்குகிறார்கள்? இன்றைய பதிவில் பழனி முருகன் கோவிலை முழுமையாக பார்க்கலாம். முதலில் பழனி முருகன் கோவில் எங்கு அமைந்திருப்பது என்பதை காண்போம். ஆம், தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு புனித மலைதான் பழனி. அந்த மலையின் மேல்தான் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த மலைக்கு 693 படிகள் இருக்கிறது. பக்தர்கள் பலர் அந்த படிகளை ஏறி முருகனை தரிசித்து வருகிறார்கள். இது 6 படை வீடுகளில் ஒன்றாகும். முருகனின் 6 புனித ஸ்தலங்களில் மிகவும் பிரபலமான இடம்தான் பழனி. இங்கே இருக்கும் முருகன் தண்டாயுதபாணி என்ற வடிவத்தில் இருக்கிறார். அதாவது அவர் ஒரு ராஜா போல் இல்லாமல் ஒரு தவசியாக நின்றிருக்கிறார். பழனி முருகன் கோவில் கதை என்ன? அதன் வரலாறு என்ன? பழனி முருகனின் கதை மிகவும் புகழ்பெற்றது. ஒரு நாள் சிவபெருமான் ஒரு ஞானப்பழம் கொடுத்தார். அதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால், உலகத்தை சுற்றி முதலில் வரும் மகனுக்கு என்று போட்டியின் விதிகளை தீர்வு செய்தார். முருகன் உடனே மயிலில் ஏறி உலகத்தை சுற்ற போனார். ஆனால் விநாயகரோ ஒரு வழியை தேர்வு செய்தார். அவர் தன் பெற்றோர்களான சிவன் மற்றும் பார்வதி அவர்களை சுற்றி வந்தார். பெற்றோர்களே உலகம் என்று சொல்லி ஞான பழத்தை பெற்றார். இதனால் கோபமடைந்த முருகன் பழனி மலையில் வந்து தவமிருந்து கொண்டார். அப்போதுதான் அவருக்கு அழம்நீ என்ற வார்த்தை சொல்லப்பட்டது. அதிலிருந்து பழனி என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. முருகனின் சக்தியும் அவர் மீது உள்ள நம்பிக்கையும். தமிழருக்கு முருகன் ஒரு சாதாரண கடவுள் அல்ல. அவர் வீரம், ஞானம், துணிவு, அறிவு இவைகளின் சின்னமாக பார்க்கப்படுகிறார். பழனி முருகனை பற்றி மக்கள் நம்புவது என்னவென்றால், வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலோ, நோய் இருந்தாலோ, வேலையில்லாமல் இருந்தாலோ, மனதிற்கு அமைதி தேவைப்பட்டால் பழனி முருகனை வழிபட்டால் அவர் வழிகாட்டுவார் என்று நம்புகிறார்கள். அதனால்தான் ஆண்டுக்கு 10 மில்லியன் கணக்கான பக்தர்கள் இந்த மலையை ஏறி முருகனை தரிசித்து வருகிறார்கள். கோவிலின் கோவிலின் சிறப்பு. இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? முருகனின் சிலை நவபாஷாணம் கொண்டு செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த நவபாஷாணம் மருந்து மருந்து தன்மையை கொண்டது என்று சொல்லப்படுகிறது. அதனால் முருகனுக்கு செய்யப்படும் அபிஷேகம் புனிதமானதாக கருதப்படுகிறது. மேலும் இங்கு கிடைக்கும் பஞ்சாமிர்தம் மிகவும் பிரபலமான பிரசாதங்களில் ஒன்றாகும். பழனி திருக்கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள் என்ன? பழனி கோவிலில் நடைபெறும் முக்கியமான திருவிழாக்கள் தைப்பூசம், பங்குனி உத்திரம், ஸ்கந்த சஷ்டி. இந்த நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனி மலையை நிரப்பி விடுவார்கள். அவர்கள் ஆரவாரமாக தனது பக்தியையும் வெளிக்கொண்டு வருவார்கள். முடிவு: பழனி ஒரு கோவில் மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு ஆன்மீக அணுகம், அது ஒரு சக்தி. இந்த மலைக்கு ஏறும் ஒவ்வொரு பக்தரும் ஒரு வேண்டுதலுடன் வருகிறார்கள். அந்த வேண்டுதலுக்கு பழனி முருகன் பதில் தருவார் என்ற நம்பிக்கையுடன். நீங்கள் பழனி முருகனை தரிசித்தீர்களா? உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.